ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிட்டு ஆனால் எனக்கு வந்து ஸ்பீடாக தைக்க முடியல, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பாக சீக்கிரமாக தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து லேட் ஆகுது, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, தைக்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டு எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி பார்த்துக்க கூடாது. நான் சொல்றது எதுக்கு அப்படின்னா, மிஷினில் உட்காந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு எந்திரிக்க கூடாது. மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் வர்றாங்க அதுக்காக எந்திரிக்கிறோங்கிறது வேற. மற்றபடிக்கு வீட்டு வேலை பார்த்துட்டே நான் தைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ளவுஸை வந்து சீக்கிரமாக தைக்க முடியாது. நான் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து வீட்டு வேலை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, காலையில் மிஷினில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒன்றுக்கா நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா தைக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால தான் நமக்கு லேட் ஆகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து நான் தைக்கிற வரைக்கும் தைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டும் வராது, நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது. நம்ம இன்றைக்கி 5 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சனா தான் கடகடன்னு தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, மொபைலில் வந்து ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒருக்க நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணிட்டே இருங்க. நமக்கு வந்து இந்த நேரத்துலேருந்து நான் இந்த நேரத்துக்குள்ளே தைச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது. ஒருவேளை உங்களால் வந்து 1 ஹவரில் தைக்க முடியுது அப்படின்னா 1 ஹவர் வைங்க. இல்லை 3/4 மணி நேரத்தில் தைச்சிருவேங்க்கா அப்படின்னு சொல்கிறவங்க 3/4 மணி நேரம் வைங்க. ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், மோட்ரு வச்சு மிஷின் தைச்சாதான் நம்ம சீக்கிரமாக தைக்க முடியுமா அப்படிங்கிறது. அப்படின்னு கிடையாது. பவர் மிஷின், நீங்கள் நார்மல் மிஷின் எது வச்சுருந்தாலுமே நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ப்ளவுஸை வந்து கொஞ்சம் பார்த்து தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சீக்கிரமாக தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து அடித்து திருப்புற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா எம்மிங் பண்ணாமல் அதை வந்து மடித்து அடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாக தைக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸோ இல்லை நார்மல் ப்ளவுஸ் எது தைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ப்ளவுஸை சீக்கிரமாக தைக்க முடியும். நீங்கள் டேபிளில் உட்காந்துட்டு பட்டிக்கு ஒரு ப்ளவுஸ் தான், ஒரு பீஸ் தான் இருக்குது, இன்னும் 2 பீஸ் வேணுங்கிறதுக்காக எடுக்க போனோம், இல்லை வந்து கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அதனால் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம எந்திரிச்சு உட்காரும் போது தான் நமக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு லேட் ஆகும். இன்னொன்று, ஒரே நாளில் வந்து ஸ்பீடாக எல்லாரும் தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் நான் 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஸ்பீடாக தச்சு பழகுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒரே நாளில் வந்து நம்ம அதை பழக முடியாது. நாள் பட தான் நமக்கு வந்து அந்த பழக்கம் வரும். அதே மாதிரி கண்டிப்பாக கமிட்மெண்ட் வேணும். நான் இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக தைக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் வந்து எனக்கு வேலை அதிகமாக இருக்குக்கா, நான் மிஷினில் உட்காரதுக்கே மணி 12 ஆயிடுது, சில நேரம் 1 மணிக்கு தான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி நான் 5 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அது எத்தனை மணி ஆனாலும் தச்சு முடிச்சாதான் நான் தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்தால் மட்டும்தான் உங்களால் ஸ்பீடாக தைக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், உங்கள் மொபைலில் ஃபோன் பேசிட்டேவோ இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு யார்ட்டையாவது பேசிட்டேவோ தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேட்டாக தான் செய்யும். மேக்ஸிமம் வந்து எந்த கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து தெளிவாக சொல்லிடுங்க, நான் தச்சு முடிச்சுட்டு கால் பண்ணுறேன், நீங்களா கால் பண்ணி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்காக நம்ம அட்டன் பண்ணி பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து வேலை செய்ய முடியாது. அதனால அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இல்லைக்கா எனக்கு நான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் என்னால் தைக்க முடியல அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். ஏன்னா நான் இந்த மாதம் தீபாவளிக்கு நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஃபாஸ்ட்டாக தச்சு நான் இல்லை இந்த ப்ளவுஸை நான் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாக வந்துடும். நம்மளை யாரும் கேட்கல, நம்மகிட்ட யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற எண்ணம் தான் நம்மளை வந்து தைக்க விடாமல் ஆக்குறதுக்கு காரணம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கும் அதுதான் ரீசன். அதனால உங்களுக்குள்ளேயே நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க, நான் இன்னைக்கு இவ்வளோ ரூபாய்க்கு சம்பாதிக்கணும், இத்தனை ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கட்டாயத்தில் தான் இருக்கணும். அதே மாதிரி மிஷினில் உட்கார்ற டைம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நானுமே வந்து டெய்லி எவ்வளோ நேரம் உட்கார்றேன் அப்படின்னா, நைட்டு காலையில் 9 மணிக்கு இல்லை 10 மணிக்கு உட்கார்றேன் அப்படின்னா ஈவினிங் 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். திரும்ப 5 மணிக்கு உட்கார்ந்தேன் அப்படின்னா திரும்ப வந்து நைட்டு வந்து ஒரு 9
10 சில டைம் 11 கூட ஆகுது. ஏன்னா அந்த ப்ளவுஸ் நான் வந்து தைக்கிறத பொறுத்து, எத்தனை ப்ளவுஸ் தைக்கணுங்கிறத பொறுத்து தான். ஏன்னா ரொம்ப கமிட்மெண்ட் ஆகி கையில் நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும். இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோமா, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் வீட்டில் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணலக்கா, இல்லை வந்து வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை கடகடன்னு முடிச்சுட்டு நீங்கள் இந்த வேலையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது ஒரே மெத்தடில் தைங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி தைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கையை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டி ரெடி பண்ணுங்கள், ஃப்ரண்ட் ரெடி பண்ணுங்கள், பேக் ரெடி பண்ணுங்கள். இப்படி வந்து ஒன்று ஒன்றா, அப்புறம் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி மடிச்சடிங்க. அதுக்கப்புறமா கை ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரே மெத்தடில் தைங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தைக்கக்கூடாது. அப்போனால தான் உங்களுக்கு வந்து லேட் ஆகிற மாதிரி இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஒரே மெத்தடில் தான் தைப்பேன். அதே ஒரு சிலருக்கு வந்து என்னால் வந்து 3 ப்ளவுஸ் மேலாம் தைக்க முடியாதுக்கா, என்னால் முடியாது அப்படின்னு நீங்களே உங்களை நம்புறீங்க. அது அப்படி கிடையாது. நிறைய ப்ளவுஸ் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமே கூட 2 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் எப்போவுமே வந்து கட் பண்ண ப்ளவுஸ் நிறைய கையில் வச்சுக்கோங்க. நம்ம கேப் கிடைக்கும் போதெல்லாம் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதா ஒரு 2 ப்ளவுஸை கட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கையில் ப்ளவுஸ் இருக்குது, தைக்கணும் 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 அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டு ஏதாவது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த தொழிலை பண்ண முடியும். ஏன்னா இப்போ வெளியிலேருந்து தைக்கிறவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும். இப்போ ஒரு டெய்லர் ஷாப் அப்படிங்கும்போது 4-5 பேர் தைப்போம். அப்போ போட்டி போட்டு தைப்போம். நான் இன்னைக்கு இத்தனை ப்ளவுஸ் முடிக்கிறேன், நீ இத்தனை ப்ளவுஸ் முடி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டார்கெட் பண்ணுவோம். இதே நம்ம தனியாக வீட்டில் இருந்து தைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கம்பெனின்னு இருக்காது. நமக்கு வந்து இன்னொருத்தங்க சொல்லி அவங்கள விட நான் ஜாஸ்தி தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வராது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேற்று வந்து நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன், இன்னைக்கு நான் எத்தனை ப்ளவுஸ் தைப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டியை வந்து உருவாக்கணும். இன்னொன்று, இல்லைக்கா எனக்கு வந்து சில டைம் வந்து தைக்கிறதுக்கே தோண மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இல்லை வந்து மூவி பார்த்துட்டே நீங்கள் தைப்பீங்க அப்படின்னா அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த இதில் வந்து நீங்கள் வந்து தைங்க. கண்டிப்பாக உங்களால் தைக்க முடியும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நேற்று தச்சு கொடுத்த ப்ளவுஸில் ஒரு அக்கா வந்து சத்தம் போட்டு போயிட்டாங்கக்கா, எனக்கு தைக்கவே தோண மாட்டேக்கு, அதுக்கப்புறம் என்னால் தைக்கவே முடியல அப்படின்னு நினைப்பீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம மனசில் வந்து அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் தைக்க முடியாது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரஷ் டயத்துலலாம் வந்து கஸ்டமர் திட்டுறாங்க, இல்லை வந்து கஸ்டமர் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு நாள் உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அந்த ஒரு நாள் தைக்க வேண்டிய ப்ளவுஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா உட்காந்து நைட்டு தைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணணும். இல்லையா உங்களுக்கு பிடிக்கலையா வேற யார்ட்டையா தைச்சுக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறணும். இதை வச்சு யோசிச்சு நீங்கள் வந்து ரொம்ப லேட் பண்ணி அதுக்காக ஒரு நாள் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் தைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற ப்ளவுஸ் எதையுமே உங்களால் தைக்க முடியாது. அதனால தான் நான் முதலே சொன்னேன், நெகட்டிவாக இருக்கிற பீப்புள் கிட்ட நீங்கள் ப்ளவுஸ் வாங்காதீங்க அப்படின்னு. ஒரு சிலருக்கு நம்ம எப்படி தைச்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் நீங்களும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து பெரிய மிஸ்டேக்கே இருந்தாலும் அதை வந்து சாதாரணமாக சொல்லுவாங்க, இதாங்க்கா பிரச்சனை, இதை மட்டும் மாற்றிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க கஸ்டமரையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் கஸ்டமர் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு அவங்க அவங்க கூட வந்து ஜெல் ஆகுது, அவங்களோட உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அவங்கள வச்சு ஒரு தடவை 2 தடவை காயப்பட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா அந்த பயம் வந்து நம்ம மனசில் வந்துருச்சு அப்படின்னா தொழில் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் வேற யார்ட்டையா தைச்சிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட தைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு ப்ளவுஸுக்கு அமௌண்ட் கொடுக்கலக்கா, அதனால தான் எனக்கு தைக்க தோண மாட்டேக்கா அப்படின்னு சொல்கிறவங்களையும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, கொடுக்கல, நீங்கள் தைக்கிறத தைச்சிட்டே இருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு 2 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லி 2 நாள் கழிச்சு போடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த ரீசனுக்காகலாம் நம்ம தைக்காமல் இருக்க முடியாது. அதே மாதிரி இதில் வந்து இந்த தீபாவளி டைமில் வந்து நிறைய புது கஸ்டமர் வருவாங்க. யார் எப்படியே நமக்கு தெரியாது. ஒரு சிலர் நம்ம வந்து கொடுக்க மாட்டாங்க இவங்க அமௌண்ட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஒரு சிலரை நம்ம கொடுத்துருவாங்கன்னு நினைப்போம். அவங்க வந்து வீட்டில் போய் ஜிபே பண்ணுறேங்க அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து அதெல்லாம் யோசித்து நம்ம தைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ 2 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, 400 சார்ஜ் அப்படின்னா ஒரு 200 நீங்கள் வாங்கிட்டே தைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் நமக்கு சேஃபும் கூட. நான் சொல்றது புது கஸ்டமருக்கு. பழைய கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதில் வந்து யார் வந்து ரொம்ப குறை சொல்லிட்டே இருப்பாங்க, இல்லை ப்ளவுஸை வந்து திரும்ப திரும்ப ஆல்ட்ரு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா மட்டும்தான் உங்கள் ப்ளவுஸ் எல்லாமே தைக்க முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா,
நம்ம ப்ளவுஸை வாங்கிட்டோம், கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். தீபாவளிக்கு எல்லாருமே ட்ரெஸ் போடணும்னு நினைப்பாங்க. அதனால இனிமேல் வர வர உங்கள் கையில் இருக்க ப்ளவுஸ் எத்தனை அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி கஸ்டமருக்கு நம்ம எத்தனை ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. ஒரு சிலர்லாம் வந்து 4-5 சாரீ எடுத்துகிட்டு வருவாங்க. 4-5 நம்மளால் கொடுக்க முடியாது, ஏன்னா மற்ற கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு எது தீபாவளிக்கு வேணுங்கிறத தெளிவாக கேட்டு அதை மட்டும் நீங்கள் தைச்சி கொடுங்க. ஒரே கஸ்டமருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தைச்சோம் அப்படின்னா மற்ற கஸ்டமர் தைக்கிறதுக்கு நம்ம சங்கடப்படுவோம். அதனால நான் இப்போ தான் புதுசாக நான் வந்து தீபாவளிக்கு தைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்த வந்து மறக்காமல் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இல்லைக்கா எனக்கு வந்து ப்ளவுஸே வந்து ஒருத்தங்க தான் 8 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துட்டா எனக்கு வேலை முடிஞ்சதில்ல, அமௌண்ட் கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. மறுநாள் வந்து இன்னொரு கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால அந்த 8 ப்ளவுஸ் தைச்சு கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்லும் போதே உங்களுக்கு இத்தனை ப்ளவுஸ் தாங்க தர முடியும் என்னால் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் கரெக்டாக தைக்க முடியும். மொத்தத்துல வந்து நம்ம மைண்ட் என்ன யோசிக்குதோ அதுக்கு தகுந்தா நம்ம தைப்போம். கண்டிப்பா இன்னைக்கு நான் இந்த ப்ளவுஸை முடிச்சிருவேன்னு காலையில நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா முடிச்சிருவோம். நம்மளே வந்து இன்னைக்கு தைக்கவா, நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளால தைக்கவே முடியாது. அதனால உங்க மனசை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இன்னைக்குள்ள வேலையை நான் கண்டிப்பா இன்னைக்கு முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மற்ற டைம் மாதிரி நம்ம தள்ளி போட முடியாது. நாள் நெருங்கிட்டே இருக்கும், அப்புறம் முந்தின நாள் உட்காந்து நைட்டு தைக்கிற மாதிரி ஆகும். இதை யோசிச்சுட்டு நீங்க வந்து வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால நீங்க மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னன்னைக்கு உள்ள ப்ளவுஸ் அன்னைக்கு முடிச்சா மட்டும்தான் உங்களால தைக்க முடியும். அதனால டெய்லர்ஸா இருக்கவங்க, பிகினரா இருக்கவங்க, இப்பதாக்கா நான் தையல்ல வந்து புதுசா தீபாவளிக்குன்னு தைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அன்னன்னைக்கு உள்ள ப்ளவுஸ் அன்னைக்கு முடிச்சிருங்க. கடைசி நாள் வந்து முட்டிட்டு இருக்காதீங்க. கடைசி நாள் அந்த முட்டுற நாளும் வரதான் செய்யும். அன்னைக்கும் 12 மணி வரைக்கும் உட்காந்துருந்தோம் அப்படின்னா வீட்டில் எந்த வேலையும் நடக்காது. அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.